வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற கதை ஒரு அரசியல் தலைவரோட புத்திசாலித்தனத்தை பத்தி. எப்படி ஒரு சின்ன நடிப்பு ஒரு ஏழை தொண்டரோட வாழ்க்கையையே மாத்தி போட்டது என்பதை பார்க்கலாம். வாத்தியார் என்று அழைக்கப்படும் இந்த தலைவர் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சார். அவரோட முதல் பயணம் கோயம்புத்தூர். அங்க போய் பார்த்தா ஆச்சரியம். பணக்காரங்க இருந்தாலும் சாதாரண தொழிலாளிங்க தான் முக்கியமான பொறுப்புகள்லாம் வகிச்சிருந்தாங்க. இது வாத்தியாருக்கு ரொம்ப சந்தோஷம். 3 நாள் அங்க தங்கினார். கட்சி வேலைகள், கூட்டங்கள், தொண்டர்களோட பேச்சுன்ட்டு நேரம் போச்சு. அப்போ ஒரு ஏழை தொண்டர் அவர்கிட்ட வந்தார். மருதாசலம் என்று பெயர். அவர் மனசு ரொம்ப கனமா இருந்துச்சு. அண்ணா, நீங்க என்ன பெரிய கட்சி பொறுப்பில் நியமிச்சிருந்தாலும் ஏழை என்பதால என்ன யாரும் மதிக்க மாட்டாங்க போல தோணுது என்று வருத்தத்தோட சொன்னார் மருதாசலம். வாத்தியார் புன்னகச்சார். கவலைப்படாத மருதாசலம், எல்லாம் சரியாயிடும் என்று சொல்லி அவர் தோள்ல கை வச்சு ஆறுதல் சொன்னார். 3வது நாள் வந்துச்சு. வாத்தியார் சென்னைக்கு திரும்ப போறார். ரயில் நிலையத்துல நிறைய தொண்டர்கள் வந்து வழி அனுப்ப நின்னாங்க. ரயில் வர ஆரம்பிச்சுது. அப்போ வாத்தியார் திடீர்னு மருதாசலத்தை கூப்பிட்டாரு. மருதாசலம், இங்க வா என்று சொல்லி அவரை தனியா கூட்டிட்டு போனார். எல்லோரும் பாக்குற மாதிரி அவர் காதுல ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ற மாதிரி நடிச்சார். ஆனா உண்மையில் ஒண்ணுமே சொல்லல. சும்மா காதுல வாய் வச்சு நடிச்சார். அப்புறம் சரி மருதாசலம், நான் போறேன், நீ நல்லா இரு என்று சொல்லி கை குலுக்கி ரயில்ல ஏறிட்டார். ரயில் போனதும் என்ன நடந்துச்சு தெரியுமா? எல்லா தொண்டர்களும் மருதாசலத்தை சுத்தி வளைச்சாங்க. என்ன மருதாசலம், தலைவர் என்ன சொன்னார், ரொம்ப ரகசியமா பேசினாரே என்று கேட்க ஆரம்பிச்சாங்க. பாவம் மருதாசலம் குழம்பி போனார். எனக்கு ஒண்ணுமே தெரியலையா, ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, ஆனா என்ன சொன்னாருன்னு கேட்கல என்று சொன்னார். ஆனா யாரும் நம்பல. அட போங்க, இவ்வளவு ரகசியமா பேசிவிட்டு இப்போ தெரியாதுன்னு சொல்றீங்களா என்று எல்லோரும் அவரை நச்சரிச்சாங்க. நாள்கள் போச்சு. மருதாசலத்தால முடியல. எல்லோரும் அவரை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவர்கிட்ட தலைவர் ஏதோ பெரிய ரகசியம் சொல்லியிருக்கார் என்று நினைச்சாங்க. அவருக்கு திடீர்னு ரெஸ்பெக்ட் கூடி போச்சு. ஆனா மருதாசலத்துக்கு மட்டும் மண்டை காஞ்சது. என்ன சொன்னார்னே தெரியாம இருந்துச்சு. கடைசில அவர் சென்னை போய் வாத்தியார பார்த்தார். தலைவா, என்னை எல்லோரும் மதிக்கிறாங்க, ஆனா நீங்க என் காதுல என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல, மண்டை காயுது, சொல்லுங்க என்னதான் சொன்னீங்க என்று கேட்டார். வாத்தியார் சிரிச்சார். மருதாசலம், நான் உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லல, சும்மா பேசின மாதிரி நடிச்சேன், சுத்தி இருப்பவங்க பாக்கட்டும்னு என்று சொன்னார். மருதாசலம் ஆச்சரியத்தோட பார்த்தார். ஏன் தலைவா, பாத்தியா, இப்போ எல்லோரும் உன்னை மதிக்கிறாங்க இல்லையா? நீ ஏழைன்னு யாரும் நினைக்கல, நீ முக்கியமான ஆள்னு எல்லோரும் நினைக்கிறாங்க, அதுதான் எனக்கு வேணும் என்று வாத்தியார் விளக்கினார். இந்த சின்ன நடிப்பு மருதாசலத்தோட வாழ்க்கையையே மாத்தி போட்டது. அவருக்கு கட்சியில இன்னும் ரெஸ்பெக்ட் கூடுச்சு. பிறகு தொண்டாமுத்தூர் தொகுதியில எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. அவர் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனாரு. இதுதான் நண்பர்களே உண்மையான லீடர்ஷிப். ஒரு சின்ன ஜெஸ்டர், ஒரு ஸ்மார்ட் மூவ், அது ஒரு ஏழை தொண்டரோட வாழ்க்கையையே மாத்தி போட்டுது. வாத்தியாரோட இந்த புத்திசாலித்தனம் இன்னைக்கும் அரசியல்ல பேசப்படுது. சில நேரங்கள்ல பெர்செப்ஷன் தான் ரியாலிட்டி ஆயிடுது. அத வாத்தியார் நல்லா